ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான கிரகண தாள்களை தாங்க அதிரடியாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பரிகார தாள்களையும் பார்க்க போகிறோம். 2026 முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது. ஆமாங்க, 2026 ஆண்டு பிறந்துருச்சுல, இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது. ஆக்சுவலி தற்போது 2026ஆவது ஆண்டில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஸோ அதை பற்றி நிறைய வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி ஒரு ஹைலைட்டான நாள் தான் வர இருக்குது. அதுதான் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம். முதல் சூரிய கிரகணம் நடக்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். இந்த கிரகணம் நடக்கும்போது ஒரு நெருப்பு வளையமானது வானத்தில் ஏற்பட போகுது. அதனால் ஜாக்கிரதையாக இந்த நாளில் இருக்கணும். வெறும் கண்களில் சூரியனை பார்க்கக்கூடாது. இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா, இந்த மாதிரியான டவுட்களையும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். அதோடு இந்த கிரகணம் நடக்கிறது கும்ப ராசியில் நடக்குது. அப்போ கிரகணத்தினால ஒவ்வொருவருக்குமே பாதிப்பு ஏற்படும். அது பாதிப்பு அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணும். அதனால் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ மிதுனம் ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த மாசியுடைய சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு நடைபெறுது. மாசி அமாவாசை அன்னைக்கு. அப்போ மாசி அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்யணும். ஸோ அது எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும், எப்படியெல்லாம் செய்தால் இந்த கிரகணத்திலேருந்து பாதிப்புகள்லேருந்து தப்ப முடியும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஆக மொத்தம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களை முழுசாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறதுக்கூடிய தாள்களை பார்க்கலாம். வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதி 2026ஆவது ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இந்த அரிய நிகழ்வு அண்டார்டிகாவில் தெரியும். இந்த கிரகணங்கள் குறித்து பல முக்கிய தாள்கள் பற்றி கூறப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வானிய நிகழ்வுகளில் ஆண்டுதோறும் கிரகங்களுடைய மாற்றம் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வது வழக்கமானது தான். அந்த வகையில் 2026ஆவது ஆண்டுக்கான முதல் வானிய நிகழ்வாக வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதி பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது நிகழ இருக்கு. இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது இந்த அரிய நிகழ்வு அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள 2 அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள்லேருந்து தெளிவாக தெரியும். இந்திய நேரப்படி இந்த கிரகணமானது செவ்வாய்க்கிழமை மதியம் 12:31 மணிக்கு தொடங்குது என அறிவிக்கப்பட்டு இருக்கு. அண்டார்டிகாவை தவிர்த்து அர்ஜென்டினா மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு இதன் பகுதி நேர கிரகணத்தை காண முடியும். இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. அதே போல் இந்த கிரகணம் வளைய சூரிய கிரகணமாக இருக்க போகுது. அது என்னடா வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் கடந்து சொல்லும்போது சூரிய கிரகணம் ஏற்படும். ஆனால் சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும்போது அதன் அளவு சூரியனை விட சிறியதாக தோன்றும். அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காமல் அதன் மைய பகுதியை மட்டும் 96% மறைக்கும். இதனால் சூரியனுடைய விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசமான மோதிரம் அல்லது நெருப்பு வளையம் போல காட்சியளிக்கும். இதுதான் நெருப்பு வளைய சூரிய கிரகணம். ஆக்சுவலி இப்படி நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது பாதுகாப்பானதாக அல்ல. பிரத்யோகமாக சூரிய கிரகண கண்ணாடிகள்னு இருக்குது. அதை பயன்படுத்தி மட்டும்தான் இதை பார்க்க வேண்டும். இந்த நெருப்பு வளைய காட்சி அதிகபட்சமாக 2 நிமிடத்திலிருந்து 20 வினாடிகள் வரை நீடிக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. பர்டிகுலராக அந்த நேரத்தை மட்டும் ரொம்பவே இதாக இருக்கும். அதுதான் போர்பஸ் என்று அழைக்கப்படுது. இந்த கிரகணம் ரொம்பவே ஆபத்து என்பது தெரிய வருது. அடுத்தடுத்த கிரகணமும் இந்த ஆண்டில் நடக்க இருக்குது. விஞ்ஞானிகளுடைய கருத்துப்படி கிரகணங்கள் எப்போதும் ஜோடியாகவே நிகழும். அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் இப்போ நிகழப்போதா, அது தொடர்ந்து 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு முழு சந்திர கிரகணமும் நிகழ இருக்குது. இது அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவாக தெரியும், இந்தியாவில் தெரியாது. ஸோ அப்போ அடுத்தடுத்த கிரகணமும் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த கிரகணமானது கும்பத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போது மாசி மாத அமாவாசையில் நடைபெறுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும்.
அதில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பல வகை யோகங்கள் இந்த கிரகணத்தினால உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்படும். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். ஆன்மீக பயணங்கள் இந்த கிரகணத்தின் போது செல்ல ஆர்வம் உண்டாகும். வீடுமனை வாங்குவது விற்பதில் இருந்த தாமதங்கள் நீங்கி லாபகரமாக நடக்கக்கூடும். சாமர்த்தியமான செயல்களால் காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. ஆரோக்கியமானது மேம்படும். எதையுமே ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அதில் ஈடுபடுவது இந்த கிரகணத்தின் போது உங்களுக்கு நல்லது. செலவுகள் இல்லைனா அதிகரிக்கக்கூடும். வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. ஸோ எந்த ஒரு முயற்சியும் தாமதத்திற்கு பிறகே பலன் தரக்கூடுங்கிறதுனால வீண் அலைச்சல்கள் ஏற்படலாங்கிறதுனால எல்லாத்துலேயுமே ஒரு பொறுமை இருக்கணும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு கிரகணத்தினால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு இந்த கிரகணத்திலிருந்து செலவுகள் அதிகரிக்கக்கூடும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும். வெளிநாடுகள் செல்லக்கூடிய முயற்சிகள் தாமதம் ஏற்படும். அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும். பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். முயற்சிகளில் கூட சாதகமான பலன் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். நட்பு மூலம் அணுகலை உண்டாகும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படுவதோடு துணிச்சலும் அதிகரிக்கும். கலைகளில் ஆர்வம் உண்டாகும். அதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ப செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இடமாற்றம், வெளிநாட்டு பயணம் செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிக்கு அனுகூலமான பலன் போன்றவை ஏற்படும். பூமி விற்பது வாங்குவது தொடர்பான பணிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சகோதரர்களோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான நிலை உண்டாகும். கடினமான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு செயல்திறன் உண்டாகும். பூமி வீடு இவற்றின் மூலம் லாபமானது உண்டாகும். பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். புதிதாக வீடு வாங்கக்கூடிய நோக்கெல்லாம் நிறைவேறக்கூடும். சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும். ஸோ உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு கிரகணத்தினால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ மாசி மாத அமாவாசை நாள் அப்படிங்கிறதுனால முன்னோர்களை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தெரிஞ்சு பயன் பெறுங்க. அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான நாள். பித்திருக்களை வழிபடுவதற்கான அற்புதமான நாள். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம்ம சந்ததியினரும் வளமோடு வாழ்வோம் என்பது உறுதி. முக்கியமாக பித்திரு சாபம் இல்லாமல் பெருமகிழ்ச்சியோடு வாழலாம். அந்த வகையில் இந்த மாசி மாதத்தில் அமாவாசை நாளானது முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தால் பித்திருக்களுடைய ஆசையை பெற முடியும். மாசி மாத அமாவாசையானது கும்ப ராசியில் சூரியன் இருக்கும்போது வருது. அதனால் பித்திருக்களை மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கருதப்படுது. மாசி மாத அமாவாசை இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிரகண நேரத்தில் வருது. ஸோ பித்திருக்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்த அமாவாசை நாளில் பித்திருக்களை நினைத்து அன்னம் அல்லது தண்ணீரை தானம் செய்தால் 11,000 ஆண்டுகள் பித்திருக்களை திருப்தி செய்த பலன் கிடைக்கும். அதனால் இந்த தானங்கள் செய்ய மறக்காதீங்க. அப்புறம் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை கரெக்டாக கிரகணம் முடியக்கூடிய நேரத்தில் சீர்திருத்தம் செய்கிறது. பித்திருக்களை திருப்தி அடைந்து 1000 யுகங்கள் சுகமாக தூங்கக்கூடிய பலன் கிடைக்கும் என்பது விஷ்ணு புராணத்தில் கூறப்படுது. அதனால் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்து கடவுளுடைய அருளையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதித்து அவர்களை வணங்கினால் வாழ்வில் துன்பங்கள் இன்றி வாழலாம். இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று தண்ணீர் எடுத்து அவர்களுடைய தாகத்தை தீருங்க.
இவ்வாறு செய்தால் அவர்களால் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். அது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். நம்ம முன்னோர்கள் காகத்தின் வடிவில வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். இதனால காகத்துக்கு உணவு அளிப்பது மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது. ஸோ காகத்துக்கு உணவு அளித்திருங்க. ஸோ இதெல்லாம் தாங்க பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட பரிகாரத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.